மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா 3BHK மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 3BHK இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவயானி, சரத்குமார் இவங்க ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ இவங்களுக்கு மூத்த பையன் தான் சித்தார்த். இவனுடைய ரெண்டாவது பொண்ணு தான் மேதா நகராத். இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணுன்ற கனவோட ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல வாடகை வீட்டுக்கு போய் பல ஹவுஸோட டார்ச்சர் தாக்க முடியாமல் நம்ம சாகிறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம வீடு வாங்கிடணும்ப்பா அப்படின்ற கனவோடு வந்து பார்த்திங்கன்னா கனவோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா 2006லேருந்து 2027 வரலும் நகருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன தான் ஆச்சு, இந்த கதையில் என்ன தான் ஆச்சு, அந்த ஃபேமிலி வந்து சொந்த வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற இப்போ இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னென்னா இந்த படத்தோட முதல் ஹாஃப் தான். இந்த படத்தோட முதல் ஹாஃபில் அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ண விதமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கொடுக்குற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டாப் நாச் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது 6லேருந்து 60 வரை பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களமே ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னென்னா குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகள் பல அவமானங்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ராவாக வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஸ்ரீ கணேஷ் சார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இந்த படத்தில் அந்த எப்பா என்னப்பா இது சாரிப்பா அப்படின்னு சொல்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து அவர் அந்த எல்லாரும் உட்காந்துருப்பாங்க அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து பார்த்திங்கன்னா கதறி அழுவார். அந்த சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பிடிச்ச பொண்ணு ஒரு துணிக்கடையில் பார்க்குற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் சித்தார்த் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிரள விட்டுருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பா அப்பா மாதிரி ஆகிடாதப்பா அப்படின்னு சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸாக இத்தனை நாள் நான் அதை தானே பண்ணிட்டு இருந்தேன், உங்களை திட்டேனே, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினேனே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுற அந்த சரத்குமார் வருத்தப்படுற அந்த சீன்லாம் அவர் மிடில் கிளாஸ் குடும்பத்தோட சங்க தலைவராகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் மாறிட்டார். குறிப்பாக இதில் அப்பாவாக அவரோட சரத்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற தேவயானி அவர்கள் இந்த படத்தில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, அவங்க எல்லா இடத்துக்கும் கொடுக்குற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த ரியாக்ஷன் ஆகட்டும், அந்த எமோஷன் சீக்வன்ஸில் அவங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷன் ஆகட்டும், ஒரு மாதிரி சைலண்டான ஒரு கேரக்டர் தான். பட் அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொண்டு வர விதமாகட்டும், பேசுகிற விதமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணில் அவங்க அதுக்கு அழுவும் போது அவங்க வேறு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டுற ஃபீலிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு பின்னி படத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மேதா ரகுநாத் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு கொடுமையான ஒரு விஷயம், அதை அவங்க சொல்லி எழுதிட்டு அந்த டேபிள் தட்டுற அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, அடடே எப்பா என்ன மாதிரியான பெர்ஃபார்மர்ப்பா இவங்க எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கயா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டாங்க இந்த படத்தில். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது என்ன, நான் இதை விட இன்டெப்த்தாக நான் நிறைய விஷயம் சொல்லுவேன், ஆனால் சொன்னால் அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயிலாக போய்டும். அதனால் நான் இதோட வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மொத்த பர்ஃபார்மன்ஸ் யோகி பாபு ஆகட்டும், சைத்ராவாகட்டும், அவங்க கொடுத்த ரோலை அவங்க சரியாக எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கதைகளும் கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு காமெடியும் கிடையாது, ஒரு பாட் சாங்கோ எதுவுமே கிடையாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நகர்ற மாதிரி தெரியும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா கதை இவ்வளோ ஸ்லோவாக நகருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்க கஷ்டப்படுற அந்த சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க ஒரு சீன்லேயும் அவங்க கஷ்டப்படுற அந்த விதமாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் கனெக்டை வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அப்பாவோட கேரக்டரோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற ஒரு அப்பாவோட வேதனை என்ன, அதே மாதிரி அந்த பையன் தோளில் அவன் ஃபேமிலியை சுமந்து வீடு வாங்கினப்பா அப்படின்னு நினைக்கிற அந்த பையனோட வழிகள் என்ன, அதே மாதிரி ஒரு மனைவியாக தன்னோட
ஹஸ்பண்டுக்கு தான் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிற அந்த தேவயானோட அந்த கதாபாத்திரம் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வாட்சாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் அமித் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப எமோஷனல் கரெக்டில் அப்படியே அந்த சீட்டில் எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சிருக்கு. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வாட்ச்சு. குறிப்பாக சொல்லிங்கன்னா அந்த 6 வரை, அதுக்கப்புறம் தவமாய் தவம் இருந்து, அதுக்கப்புறம் அந்த பழைய வடிவேல் நடிச்சிருப்பார்ல அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம், இந்த மாதிரி ஃபேமிலி பட ட்ராமாஸ் எல்லாம் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பெரிய எமோஷனல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் கொடுக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எமோஷனல் கரெக்ட் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த படம் யாருக்கு முக்கியமானவங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு உடனே வாங்கி வீடு வாங்கினப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்குமே சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.4 ஸ்டார் கண்ணை மூடிட்டு தருவாங்க. ரொம்ப சூப்பரான படம். மிடில் கிளாஸ் எல்லாருமே பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் சொல்லியிருப்பார், நம்மெல்லாம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினச்சி ப்ரெசென்ட்டில் வாழாமல் விட்டுறோமேப்பா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா அம்மாயா இப்படியே தான் நம்மளே மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குள்ளு குதிச்சு ஓவராலாக அந்த படத்துக்கு நான் 5க்கு 4.4 ஸ்டார் கண்ணை மூடி தருவாங்க. ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் ஃபேமிலியோட போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.